என்னண்டா அஞ்சலி நிகழ்வுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மதுவிலருக்கா பார்க்க வேணும் தானே, விடுங்கோ. நாங்க போக வேணும், விடுங்கோ. என்னண்டா இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் தான் இதை அஞ்சலி செய்தோம். அப்ப நாங்கள் இங்கே அதாவது நாங்கள் பேரினவாதத்தை இருக்க விடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போறதில்லை. பேரினவாதம் எங்களுக்கு வேண்டாம். ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்? நாங்களும் தமிழ் மக்கள் தான், எங்களுக்கும் அவர்களை நினைவு கூறுறதுக்கான உரிமைகள் எங்களுக்கும் இருக்குது. அரசாங்கம் என்னண்டா நீங்கள் ஒரு அரசாங்கம், நீங்கள் இப்படியான இனப்படுகொலையில நீங்க தான் செய்தது. நீங்கள் அது இல்ல நாங்கள் அப்படி செய்தது நீங்கள் அப்படி சொல்ல இல்லை. அது கடந்த அரசாங்கங்களால நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு நீங்க தமிழ் மக்கள் மீது பொய்யான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான நிகழ்வுகள் நாங்களும் தியாகிகளை நாங்களும் அவர்களை அனுஷ்டிக்கப்பட வேணும் தானே. அஞ்சலி நிகழ்வுகள் செய்ய வேணும், உரிமை. அப்ப நாங்கள் எங்கண்ட உரிமையை விட்டு கொடுக்கலாது. சரியா செய்து வார மக்களுக்கும் ஒரு அஞ்சலிக்கு நாலு கண்ட வரும். மற்ற அந்த தியாகங்கள் உங்களை விளங்க அஞ்சலி எல்லாம் வேலை செய்யணும். கதைக்க வேணும், எல்லாத்தையும் செய்வோம். இது போட்டு மற்றது இந்த தேவையில்லாத ஆக்கள் எல்லாம் நான் உள்ளாக்குறாங்க. இல்ல ஏற்ற மாதிரி ஆக்களை நாங்கள் விடணும். இதெல்லாம் நாங்கள் கதைக்க போறோம். சரிதானே? நான் ஒரு ஆட்டுவோம். இவர் வார புதுவாங்க காரை அதுல பார்க் பண்ணுங்க. நாங்கள் அதுல பார்க் பண்ணிவிட்டு சனங்கள் வாரது தானே ரோட்டுக்கரை, அது அங்கால வையுங்க. ஒரு டஞ்சல் இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்க நினைவேந்தல் இருக்க பார்த்துட்டு போவோம். இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்துல நாங்கள் பார்க்கறது பெரிய ஒரு நல்ல ஒரு விடயங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கணும். நாங்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோன்றிருக்காங்க. இங்கே அஞ்சலி செய்கிறது நாங்கள் இதுக்கு உரிமை வருவோம். நாங்களாம் எப்போ இதை செய்து கொண்டிருக்கோம். அது புதுசாக வரவே அவையவே எல்லாம் இங்கே வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்கலாம். ஏனென்றா இது ஒரு தியாகம் நிறைஞ்ச மண், ஒரு தியாகம் நிறைஞ்ச சூடு. நாங்கள் அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம், ஆனால் மறக்கிறாங்க இல்லை. ஆனால் இதில் இப்போ புதுசாக வந்தவை, நேற்று அது அப்படி வந்தவை, இப்படி வந்தவை, இப்போ இருக்கிற இந்த அரசியலுக்கு நாங்கள் தான் வந்தோம். இதுக்கு அரசியல் செய்யணும்னா நாங்கள் மட்டும்தான். நாங்கள் நிற்கிறார்கள் தான் நாங்களும் விடுவோம். எல்லாரும் பேர் நிற்கிறோம், பொடி அனுப்பிக்கணுமா நீங்கள் எல்லாம் ரைட்டாக ஆக்கள் வாராக்களை நாங்கள் இதை திருப்பியும் அனுப்புவோம். முதல் முறை அங்கே வந்த ஆக்களும் திருப்பி அனுப்பினாங்க. இங்கேயும் யாராவது திடீரென்று வந்துனோம்னா நாங்கள் விட மாட்டோம் ஆக்களை. சரி, ஓகே நீங்கள் அஞ்சலிகளை செய்யலாமே, நன்றி. ஓகே, நாங்களும் இந்த டைமில் ஒரு பதவியில் இருக்கிறோம். மக்கள்ன்ற ஆணையில் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் அமைச்சர் பதவியில் கூட இருக்கிறோம். அப்போ நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகள்லையும் கலந்து கொள்ள அஞ்சலி நிகழ்வுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மதுவிலருக்கா பார்க்க வேணும் தானே, விடுங்கோ. நாங்க போக வேணும், விடுங்கோ. என்னண்டா இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் தான் இதை அஞ்சலி செய்தோம். அப்ப நாங்கள் இங்கே அதாவது நாங்கள் பேரினவாதத்தை இருக்க விடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போறதில்லை. பேரினவாதம் எங்களுக்கு வேண்டாம். ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்? நாங்களும் தமிழ் மக்கள் தான், எங்களுக்கும் அவர்களை நினைவு கூறுறதுக்கான உரிமைகள் எங்களுக்கும் இருக்குது. அரசாங்கம் என்னண்டா நீங்கள் ஒரு அரசாங்கம், நீங்கள் இப்படியான இனப்படுகொலையில நீங்கள் தான் செய்தது. நீங்கள் அது இல்ல நாங்கள் அப்படி செய்தது நீங்கள் அப்படி சொல்ல இல்லை. அது கடந்த அரசாங்கங்களால நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு நீங்க தமிழ் மக்கள் மீது பொய்யான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான நிகழ்வுகள் நாங்களும் தியாகிகளை நாங்களும் அவர்களை அனுஷ்டிக்கப்பட வேணும் தானே. நீங்க சொல்ற சரி என்றாலும் என்னண்டா எங்களுக்கு நாங்கள் இது அஞ்சு வருஷம் தான் நான் மட்டும்தான் செய்வோம். நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டோட, நாங்கள் ஒரு இதோட தான் நாங்கள் நிற்கிறோம். சரிதானே? நாங்கள் அப்ப அதாவது நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் இல்லை உள்ளக்கு நாங்கள இல்ல நீர் எந்த கட்சி முதல்ல நீர் அப்படி செய்கிறீர்கள்? நீங்க ஆறா இருந்தாலும் முதல்ல அவர்களுக்கு நாங்கள் வணக்கத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி தரணும். நீங்க அப்படி இல்லை. என்னண்டா நாங்கள் நாங்கள் எங்களை ஒரு பிராண்டா நாங்கள் வச்சிருக்கிறோம். இல்ல நீங்க இதுக்குள்ள சும்மா இதுக்குள்ள இரண்டு இல்லாது நாங்கள் எல்லாம் சரியாத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள் பார்க்கல,
எங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து எத்தனை நேரம் 4-5 செய்து நாங்கள் எத்தனை நேரம் என்ன எவ்வளவு நாங்கள் பாடுபட்டு நாங்கள் இல்ல நீங்கள் சொல்ல அவங்களை கொண்டே அடைச்சது நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து தடுக்கிறது சரியில்லை என்று அங்க போராட்டத்துக்கு நாங்கள் வரும்போது கூட நீங்கள் தடுத்திருக்கிறீர்கள் அப்புறம் இங்க வரும்போது நீங்க தடுக்கிறீர்கள் அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் இனப்படுகொலை அது நாங்கள் ஒரு காலம் நாங்கள் இப்ப 13 ஏற்றுக்கொள்ள இல்லை ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்ப ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளாதனால ஒற்றையாட்சிக்கு கீழே வர்ற உங்களையில நாங்கள் இதுக்கு அனுமதிக்கலாம் இல்ல இது நீங்கள் வந்து இது ஒரு புலியான ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் அனுஷ்டிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இரண்டவன் விடுங்க நீங்க இல்ல 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 நீங்கள் அப்படி திரும்பி போங்க நாங்கள் விட மாட்டோம் உள்ள விடக்கூடாது நடவுங்க அப்படி விடையில உள்ளுக்குள்ள தம்பி நீங்கள் பேந்தும் மங்கள தமிழ் மக்கள்ல உங்களை ஒரு கெட்டாக்களா காட்டுறதுக்கு தான் நீங்க முயற்சி செய்யறீங்க நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் இல்ல இல்ல நீங்கள் அனுஷ்டிக்கிற ஒரு புனிதமானவர்களை வச்சு அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் எல்லா தியாகங்களும் செய்து மக்களுக்காக மண்ணுக்காக போராடி தான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இவ்வளவு சனம் வந்து எங்களை ஆதரிச்சு இன்றைக்கு ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா அது எங்கட தோழர்ல உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் வந்திருக்கு நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சேர் பூசுறதனமா தான் இந்த செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் விளங்குது இங்க வந்து நாங்கள் இது ஒரு புனிதமான இடங்கள்ல நாங்கள் என்ன உங்களை பற்றி தெளிவா ஆராய்ஞ்சாதான் தெரியும் தம்பி உங்களை பற்றி எல்லாம் சரியா அப்படி உங்களுக்கு தெரியும் தானே இங்க வந்து நாங்கள் இப்ப போன வருஷம் நாங்கள் எல்லாம் செய்யல வந்து எங்களுக்கு முதல் இருந்த அரசாங்கம் போலீஸ் பிரச்சனை எங்க தலைவரை போலீஸ் வந்து பிடிச்சு கொண்டு போய் பிரச்சனைப்பட்டு நாங்கள் கற்பூரத்தை கொடுக்க காலால வந்து போலீஸ்காரன் தட்டி விட்டுட்டு போன சம்பவங்கள் எல்லாம் அது எந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா முன்னே ஆட்சியில ஆனா இன்றைக்கு எங்கிட்ட தோழர் உங்களை எல்லாத்துக்கும் அனுமதிச்சிருக்கிறாரு தானே இன்றைக்கு மாவீர தினமா இருக்கட்டும் நினைவேந்தலா இருக்கட்டும் போராட்டங்கள் அது எல்லாத்தையும் எங்கிட்ட தோழர் உங்களை வந்து அனுமதிச்சிருக்கிறாரு என்ன ஆனா நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் பாருங்க எங்களை அனுமதிக்கிறீங்க இல்ல ஒரு இடத்துக்குள்ள வர்றதுக்கு இல்ல அது தோழர் உங்களை ஆள் போயிட்டா என்ன சொல்லுவாங்க என்னடா தம்பி இது வந்து நாங்கள் தியாகம் சரி அவர் சும்மா அண்ணன் சும்மா இருக்கு இல்ல சரியா அவர் வந்து இவ்வளவு போராட்டங்களை செய்து இவ்வளவு இதை செய்தான் இவன் சும்மா வந்த கீழே உள்ள போகாம எங்களுக்கு ஒரு பேர் இருக்கல்லோ நாங்கெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யறோம் சரிதான் நாங்கள் தொடர்ந்து செய்யல அப்ப எங்களுக்கு ஒரு போக்கஸ் இருக்கு அரசியல் என்றாலும் நாங்கள் வெளியில காட்ட மாட்டோம் நாங்களுக்கு ஒரு தியாகத்தை செய்த ஆக்களை வந்து நாங்கள் நன்றாக அஞ்சலிக்கணும் அது ஒரு உரிமை இவன் வந்து சும்மா வந்துட்டு இதை சிரிச்சு போட்டு போக நாங்கள் விடக்கூடாது இதை வந்து பிரச்சனைகளை தீர்த்து தாண்டி போனால் நாங்கள் என்ன தேவைச்சிடலாம் அரசியல் செய்யலாம் அதுக்காக வச்சா நாங்கள் இவ்வளோ செய்யத்தான் வேணும் அப்போ தடுத்தோன்னா வேற இப்போ இவ்வளோ பெருசாக கதைக்கிறோம் உதுக்கு இப்போ கணவர் வந்து கத்துவினா உங்களை அப்படி இப்படிலாம் செய்வீங்க அப்போ என்னென்ன தியாகங்களை வந்து நாங்கள் அப்படி பேணி பாதுகாக்க வேண்டியதான் எங்கண்ட தேவை இவ இப்ப இன்றைக்கு வருவார் நாளைக்கு அவர் வருவார் இப்ப இப்படி அவர் மட்டுமே வந்தேன் மற்ற வேற அவை ஒரு டீமா வந்துட்டு போயிடும் நான் இவரை தடுத்தோன்னா அவ கண்டு திரும்பி போட்டேன் இப்ப அதுதான் உண்மையா நடந்தது இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இவங்களை ஒருத்தரையும் பார்க்க விட மாட்டாங்க அந்த அரசாங்க அமைச்சர் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல வேணும் அந்த ஆள் வந்து பாக்குது நேக்குல அந்த ஆளை மதிச்சு விடத்தானே வேணும் உங்களுக்கு அந்த ஆளை விட்டா தானே வந்து பாத்தீங்க என்ன நடக்குது இது நடக்குன்னு தெரியும் அந்த ஆளையும் விடாம பாரு தாங்கள்லாம் எல்லாம் செய்யணும் தாங்கள்லாம் எல்லாம் முன்னுக்கு நின்று நடத்தணும்டா இது என்ன எனக்கு ஒன்றும் புலங்கையில இதுகளை நாங்க கதைக்க போனா அப்புறம் எங்களை தான் துரோகி எண்ணுவாங்க ஏன் கதைப்பான்னு பெய்யாம இருப்பா தம்பி இந்த மெக்குகள் எஞ்சினா மெக்குகள் எஞ்சினா